சேலத்தை அடுத்த நாமக்கல் மாவட்டத்தில் பருத்திப்பள்ளி அழகுநாச்சி அம்மன் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிரபலமானது. என்னோடய தோழியின் குடும்பத்திற்கு அந்த கோவில் தான் குலதெய்வம். சமீபத்தில் அந்த கோவிலில் நடந்த வருடாந்திர திருவிழாக்காக என்னுடைய தோழியும் அவர்கள் குடும்பத்தினரும் சென்றிருந்தார்கள். அப்போது எடுத்த வீடியோக்களையும் ஃபோட்டோக்களையும் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உலகுடைய நாதர், உலகுடைய நாயகி அழகு நாச்சியம்மன் அவர்களுக்கு அழகழகான சன்னதிகள் அங்கே இருக்கு. அதை தவிர வள்ளி தெய்வானையோட கூடிய முருகனுடைய சன்னதியும் இருக்குது, பெருமாள் சன்னதியும் இருக்குங்க. பூமகள் திருமகளோட கூடிய அழகராய பெருமாள், அதை தவிர உற்சவ மூர்த்திகள் நிறையா இருக்குது இந்த கோவிலில். விநாயகருடைய சன்னதியும் ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி இது உற்சவம் எல்லாம் நடக்கிறதெல்லாம் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய, இந்த பரம்பரையில் வந்தவர்களுடைய வரிப்பணமும் அவர்கள் செலுத்தும் அந்த டொனேஷன் தான் முக்கியமாக இந்த எல்லாமே திருவிழா நடக்கிறதுக்கு காரணம். இங்கே பொங்கல் வைக்கிறதும் மாவிளக்கு போடுறதும் ரொம்ப விசேஷங்க. இந்த கோவிலை பற்றி இருப்பள்ளி பள்ளு அப்படிங்கிற பாடல் என்ன தெரியுமா இதற்கு? வெற்றியுடனே கிருஷ்ணராயரிடத்தில் வர மேன்மை பட்டாபிஷேகம் முடிசூட்டி முத்தின் சிவி கையில் வைத்து வலம் செய்து தான் முதலிக்காமிண்டன் என்று விருதம் கொடுத்து நத்தூர் பருத்திப்பள்ளி நாடும் பூந்துரை நாடு நாலாறு நாடு தான் மேன்மை பெற்றான் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது கிருஷ்ணதேவராயர் யாருக்கு சிறப்பு பண்ணி இந்த இடத்த கொடுத்தார் அப்படிங்கிறத சொல்கிற பாடல். இந்த கோவில் உருவானதுக்கு பின்னால் ஒரு சுவையான கதை இருக்குது. இளையா கவுண்டன் அப்படிங்கிற செல்லங்கூட்டத்தை சேர்ந்த ஒரு கொங்கு வேளாள குடியினர் இருந்தாராம். அந்த இளையா கவுண்டனுக்கு திருச்செங்கோடில் இருக்க முருகன்கிட்டையும் அம்மையப்பர்கிட்டையும் அளவற்ற பக்தியாம். அவருக்கு 7 ஆண் மக்கள்கள் பிறந்தார்களாம். அந்த 7 பேரும் பிற்காலத்தில் வெவ்வேறு இடத்து அவர்களோட தொழிலுக்காக சென்று செட்டில் ஆயிட்டாங்க. இந்த 7 பேரோட வழித்தோன்றல்கள்லாம் ஒன்று கூடி திருச்செங்கோட்டில் அழகாக மண்டபம் இதெல்லாம் கட்டி சுவாமி காரியங்களை வாழையடி வாழைய இன்னி வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்களாம். இந்த 7 பேராக சொன்னோம் இல்லையா, 7 பேராக பிரிந்து வாழ்ந்ததால் அதனால் இவங்களுக்கு பேர் எழுகரை செல்லங்கூட்டம் அப்படின்னு பேராம். இந்த எளியா கவுண்டனோட 7 மக்களில் 6 பேர் ஒரு பிரிவாகவும் ஒருத்தர் வேறொரு பிரிவாகவும் ஆயிட்டாங்க. 6 பேரோட சந்ததியினர் கொங்கு வேளாளர்களாகவும் ஒரு பகுதியினர் பருத்தி வேளாளர் அப்படின்னு அழைக்கப்பட்டார்களாம். அதில் இந்த பருத்திப்பள்ளி செல்லங்கோட்டை இளைஞர் ஒருத்தர் என்ன பண்ணாரா, தன்னொத்த வயதினர்களெல்லாம் அழைச்சின்னு போய் இவருக்கு எந்த இடத்த கிருஷ்ணதேவராயர் கொடுத்துக்கிறதுக்கு இருந்தாரோ அந்த இடத்துல கொஞ்சம் அநியாயம் பண்ணி மக்களெல்லாம் பயமுறுத்தி துன்புறுத்தின்னு வந்தவங்களெல்லாம் அடக்கி அந்த மக்களை காப்பாற்றினதால் கிருஷ்ணதேவராயர் அந்த இளைஞனை பாராட்டி இந்த மாதிரி முதலிக்காமிண்டன் அப்படின்னு அவருக்கு பட்டத்தையும் கொடுத்து இந்த இடத்த ஆடுற அதிகாரமும் கொடுத்தாராம். ஸோ அந்த இளைஞன் தான் இந்த இடத்துல இந்த கோவிலை எழுப்பி ரொம்ப சிறப்பாக அதை பராமரிக்கிறதுக்கும் இங்கே பூஜைகள்லாம் நடைபெறத்துக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த அழகு நாச்சியம்மனை குலதெய்வமாக வழிபட்டானாம். அதனால் அவரோட வழித்தோன்றலுக்கு பாத்தியப்பட்டது தான் இந்த திருக்கோவில். இதன் வழி பங்காளிகள் எல்லாரும் அவர்கள் தங்களால் முடிஞ்ச பணத்தையும் வரிகள் இதெல்லாம் கொடுத்து இதன் மூலமாகவே இந்த மூலஸ்தானம் மகாமண்டபம் இதெல்லாம் புதுப்பித்து கும்பாபிஷேகமும் நடைபெற்றதாம். இந்த திருவிழா போது ரொம்ப சிறப்பாக அந்த எல்லாரும் பால் குடம் எடுக்கிறது, அப்புறம் அபிஷேக தண்ணீரை தலையில் சுமந்துன்னு போகிறது, இங்கே பொங்கல் வைக்கிறது, மாவிளக்கு போடுறது, அப்படி தங்களுடைய பக்தியை இந்த அழகு நாச்சியம்மனுக்கு பல வேண்டுதல்கள் மூலம் அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றி அதனால் பல பலன்களையும் அடைகிறார்கள். இந்த திருவிழாக்காக நல்ல இசையோடு ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் ஒன்று கூடி அழகாக பழ வகைகள் அதை அலங்காரம் பண்ணக்கூடிய அழகான விசிறிகள் இதெல்லாம் வச்சு இந்த ஊர்வலமாக எல்லாரும் ஒரு துள்ளல் இசையோடு நடப்பதை பார்ப்பதற்கே ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. நீங்களும் அதை கேட்டு கொஞ்சம் ரசிங்களேன்.
இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி கையில் ஒருத்தர் தட்டிலையும் பாருங்கள் எவ்வளோ வாழைப்பழம், பூ, அழகான விசிறி, அலங்காரம், அப்புறம் சில கப்புகள் எல்லாம் சில பேர் நைவேத்தியம் கொண்டு எடுத்துன்னு போகிறாங்க. இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம அமெரிக்காலேயோ ஐரோப்பாவிலேயோ இருந்தால் பார்க்க முடியாது. இதெல்லாம் நம்மளுடைய இந்திய பண்பாட்டோடையும் கலாச்சாரத்தோடையும் பின்னி பிணைந்தது. சின்ன குழந்தைகள் கூட அது உற்சாகமாக பங்கெடுத்துட்டு போகிறத பார்க்குறோம். இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாமே மனசில் ஒரு உற்சாகத்தை ஊட்டி தன்னம்பிக்கையும் கடவுள் பக்தியும் வளர்க்கக்கூடிய ஒரு விழாக்கள் தான். இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் பொங்கல், எல்லாரோட பொங்கல் பானையும் பார்க்குறோம். அம்பாளுக்கு பொங்கல் வச்சு படித்தாக்க தங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து மதத்தோட ஒரு நம்பிக்கை. இதனை எல்லாரும் அம்பாளுக்கு படைப்பதற்காக வைத்திருக்கிறது. எவ்வளவு கூட்டம், என்ன ஒரு உற்சாகம்! நம்முடைய தெய்வ நம்பிக்கையை பட்டாடி நினைக்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பருத்திப்பள்ளி அழகுநாச்சி அம்மையை நாமும் மனதார துதிப்போம், வாழ்வில் வளங்கள் பெறுவோம். ஓம் சக்தி, பராசக்தி. இந்த வீடியோவையும் ஃபோட்டோவையும் எனக்காக அனுப்பிச்சா எனது தோழிக்கு எனது மனமார்ந்த நன்றி. இதை பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வணக்கம்.